ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायुष्यभद्रश्नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नष्टमहं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपतमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुष चैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो श्रीमदे कृष्ण प्रसाय बुदल श्रीमती जयपताका स्वामी ग्राम नमो आचार्य नित्यरमण गौतम नगर ग्रामधारे नमो श्रीमदे कृष्ण प्रसाय बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवाद भाषा देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदातार श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் ஹரே கிருஷ்ணா சோ பகவானுக்கும் பிரகல்லாதருக்கும் நடுவுல என்ன நடக்குது அதுதான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரகல்லாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, பகவானே எனக்கு வந்து எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா பகவான் வந்து வரம் கேட்டார் இல்லையா, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னுட்டு. ஏன்னா பகவான் வந்து வரதராஜன். ஸோ அதனால உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து பிரகல்லாதர் சொல்றாரு, எனக்கு வந்து எந்த ஒரு வரமும் வேண்டாம். ஏன்னா இந்த பௌதிக ஆசையே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வரம், பௌதிக விஷயங்கள் எதையுமே கேட்கக்கூடாதுன்னு எனக்கு வரம் கொடுங்க பாருங்க. ஏன்னா பௌதிகமான ஆசைகள் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள் ஆகட்டும், மனசு, நம்மளுடைய உடம்பு, தர்மம் ஆகட்டும், பொறுமையாகட்டும், அறிவாகட்டும், செல்வம், பலம், ஞாபக சக்தி, உண்மை எல்லாமே என்ன ஆயிடுமா, எல்லாமே கொஞ்சம் தடம் மாறி போயிடும். ஏன்னா பணம் அதிகமா இருந்தால், பௌதிக ஆசைகள் அதிகமாக இருந்தால், ஸோ இதை அனைத்துமே என்ன ஆயிடும், தடம் மாறி போயிடும். ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதிகப்படியான பணம் இருந்தால் கஷ்டம்தான். அதிகப்படியான ஏன்னா நமக்கு வந்து முக்கியமா பிரகல்லாதர் எதற்காக இதை சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய அப்பா, அவங்க அப்பா வந்து என்ன, ஆயு ஹூ ஸ்ரீயக விபவக, ஸோ நீண்ட ஆயுள் கொண்டவர். இந்த மொத்த லோகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், அவ்வளவு ஐஸ்வர்யம், அதே போல அவ்வளவு செல்வாக்கு, விபவக, ஸோ அவ்வளவு செல்வாக்கு, பெருமை அதுவும் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்து அவர் என்ன பக்தியா பண்ணார்? ஒன்றும் இல்லை, வெறும் இந்திரிய சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதே தான் நமக்கு வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க. குந்தி மகாராணி வந்து நம்ம வந்து முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜென்மைஸ்வர்ய ஸ்ருதி ஸ்ரீபீர் ஏதமான மதக புமான் நைவர் ஹதி அபிதாத்தும் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானே, யார் ஒருத்தருக்கு எதால அகங்காரம் வரும்? நான் வந்து ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்திருக்கேன், ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு குடும்பம், அது போல ஒரு கௌரவமான குடும்பம், அதிக செல்வம் இருக்கக்கூடிய குடும்பம், அடுத்தது உயர்கல்வி படித்தவங்க, அது நிறைய ஞானம் இருக்கிறவங்க, நிறைய படிச்சவங்க, அடுத்தது அழகு, இவங்களை விட யாருமே உலக அழகியே ஆக முடியாது, அப்படி ஒரு அழகு, பேரழகு. ஸோ இந்த 4 விஷயங்களால தான் என்ன கிடைக்குது அவங்களுக்கு, அகங்காரம் இல்லையா. நான் வந்து இவ்வளோ பெரிய ஞானி அப்படின்னு அகங்காரம் வரும், அழகு இருந்தாலும் அகங்காரம் வரும், பணம் இருந்தால் நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வருமா, வந்துடும், நான் இவ்வளோ ஒரு பெரிய கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருக்கேன். ஸோ அதுதான் இங்கே வந்து குந்தி மகாராணி சொல்கிறாங்க, இந்த நாளால தான் அகங்காரமே வருது, நான் எனதுன்ற அந்த அகங்காரம் வர்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ அதனால
அவங்களால என்ன பண்ண முடியாது? பக்திக்கு போக முடியாது. ஏன்னா பக்தியில இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர்? ஏன்னா பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களால தான் இதெல்லாம் வந்து பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஏன்னா நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் இதை வந்து நம்ம எதுல பார்த்திருக்கோம்? கடோபனிஷத்துல. ஏக பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்ம சம்யே அனுபஷ்யந்தி தீராஸ் தேஜா சாந்தி சாஸ்வதி நேதரேஷாம். ஸோ கடோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த லோகத்துல எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறது யாரு? பரமாத்மா தான் இல்லையா? இந்த லோகத்துல நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லயும் இருக்கிறது யாரு? பகவான் தான். ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பரமாத்மா இல்லாத ஒரு இடம்னுட்டு எதுவுமே கிடையாது. அதனாலதான் பக்தர்கள் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க? நித்யோ நித்யானா நான் எங்க பார்த்தாலும் பகவானே நீங்க தான் இருக்கீங்க, நீங்க அது இல்லாத இடமே கிடையாது இல்லையா? சோ இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இப்படி அகங்காரத்துல இருக்கக்கூடியவங்க மற்றவர்கள் நம்ம சொன்னோம் இல்லையா? ஜென்மைஸ்வரைய ஸ்ருதி ஸ்ரீத் பேர். சோ இந்த குடும்பம், செல்வம், உயர்கல்வி, அழகு, ஸோ நான் எனதுன்னு அகங்காரம் படக்கூடியவங்க பக்தி மார்க்கத்துக்கு வர்றது சாத்தியமே கிடையாது. அதே போல குந்தி மகாராணி என்ன கேட்டாங்க? எனக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுங்க சுவாமி, ஏன்னா அப்பதான் நான் எப்பவுமே உங்களே நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க என் கூடயே இருப்பீங்க இல்லையா? அவ்வளோ பெரிய பக்தர் ஆகலை நாமளும். அதே போல ஓகே, நம்ம வந்து இப்போ பிரகலாதனுடைய கதைக்கு வரலாம். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? எனக்கு பௌதிக ஆசைகளே வேண்டாம், ஏன்னா அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. எல்லா பௌதிக ஆசைகளையும் விட்டு நான் இருக்கணும், எப்பவுமே உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவான் வந்து பூரண புருஷோத்தமன், 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையாக கொண்டவர், பக்தர்களுடைய துயரை தீர்க்கக்கூடியவர் பகவான் இல்லையா? அப்படி அற்புதமான நரசிம்ம ரூபம் பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து சொல்லின்னு இருக்கு, பகவானே எனக்கு உங்களை தவிர வேற எதுவுமே வேண்டாம். ஸோ பகவான் பார்க்கறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படி ஒரு பக்தன் எனக்கு கிடைப்பானா? இப்பிறவியில் ஆகட்டும் அடுத்த பிறவியில் ஆகட்டும் இப்படி ஒரு பக்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டான். ஏன்னா பௌதிக ஐஸ்வர்ய விருப்பமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றியப்பா. ஸோ அதனால்தான் அவர் கொடுக்கிற வரத்தை கட்டளையா கொடுக்குறார். என்ன? ஒரு மனு காலம் ஃபுல்லா நீ வந்து இங்க சந்தோஷமா வாழ்ப்பா, சகல ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா வாழுன்னு ஆசீர்வாதம் பண்றார். இதெல்லாம் நம்ம வந்து நேற்று பார்த்தது. அடுத்தது என்ன அப்படின்னா, நீ வந்து ராஜா ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஏன்னா உனக்கு இந்த உலக பற்றுதல் எதுவுமே கிடையாது. இப்படியாப்பட்டவங்க தான் என்ன ஆகணும்? ராஜாவாகணும். ஏன்னா 2 வகையான பக்தர்கள் இருக்காங்க. என்ன? சாதன சித்தாஸ், நித்திய சித்தாஸ். ஓகேங்களா? சாதன சித்தாஸ்னா தொடர்ந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. நித்திய சித்தாஸ்னா பிறக்கும் போதே அவங்க பக்தர்களாக இருப்பாங்க இல்லையா? நாமெல்லாம் சாதன சித்தாஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடியவர்கள் இல்லையா? ஸோ இங்கே வந்து உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நாரதர் வந்து அவருடைய முன்ஜென்மத்தில் ஒரு வேலைக்காரியோட மகனா இருந்தார். ஸோ ஒரு சத் சங்கத்தின் காரணமாக அவருக்கு வந்து பக்தி கிடைச்சது, அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஸோ சாதன சித்தி பண்ணிட்டு வந்தார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பிறையில் அவர் வந்து நித்திய சித்தரா பிறக்கும் போதே அவர் வந்து பிரம்மாவுடைய மகனா நாரதரா அவர் வந்து நித்திய சித்தரா பிறந்தாச்சு. ஆனால் பிரகலாதரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு சாதன சித்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, நித்திய சித்தர் பிறக்கும் போதே அவர் பக்தரா இருந்தார் இல்லையா? அவ்வளோ ஒரு சிரேஷ்டமானவர் அவர். அதனால தான் பகவான் சொல்றாரு, பிரகல்லாதா, என் அன்பிற்குரிய பிரகல்லாதா, நீ வந்து நல்லா வாழணும். ஏன்னா நீ என்ன பண்ணணும்? நிறைய பக்தி பண்ணியிருக்க, உன்னுடைய புண்ணியங்கள் எல்லாத்தையும் செலவழி, புண்ணிய பாவம் எல்லாத்தையும் நாசம் பண்ணாதான்
என்னுடைய லோகத்துக்கு வர முடியும். அதனால நீ எல்லாத்தையும் இங்கேயே கழிச்சுடு. அதனால இத்தனை ஆண்டுகள் நான் வந்து கொடுத்துருக்கேன். சந்தோஷமா நீ வந்து என்ஜாய் பண்ணிங்க. ஏன்னா இந்த உலகம் என்ன? பௌதிக உலகம். ஸோ பதம் பதம் எத் விபத்தம், ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு வந்து துக்கங்கள் நிறைந்தது தான். ஏன்னா வெறும் சுகம் மட்டும் இங்கே வந்து கிடைக்காது இல்லையா? துக்கங்கள் நிறைந்தது தான் இது. ஸோ அதனால தான் பகவான் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப உன்னுடைய செயல்கள், நீ என்னெல்லாம் பண்ண, என்னுடைய செயல்கள் நான் என்னெல்லாம் பண்ண இங்க வந்து, இதெல்லாம் யாரு ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்களோ, யார் ஒரு ஸ்தோத்திரம் பாடுறாங்களோ, யார் இதெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த நரசிம்ம சரித்திரம் கேட்குறாங்களோ அவங்களுடைய அனைத்து விதமான கர்ம பந்தமும் விலகிடும். அது புண்ணிய கர்மா இருந்தாலும் சரி, பாவ கர்மாவாக இருந்துச்சு, எல்லா கர்ம பந்தமும் விலகிடும். ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கிருஷ்ண பக்தியில நமக்கு வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. முக்கியமா முக்கியமா நம்மளுடைய பாவம் போயிடும். ஓகேங்க. அதனால நமக்கு பாவ இதுவே இருக்காது. அதே போல இந்த ஒவ்வொரு ஸ்ரீமத் பாகவதத்துல ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு சரித்திரத்துக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பலஸ்ருதியும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது போல இங்க வந்து யாரெல்லாம் நரசிம்மரை பத்தி பிரகல்லாதரை பத்தி பேசுறாங்களோ, கேட்குறாங்களோ, மற்றவங்களுக்கு சொல்றாங்களோ, எல்லாருடைய கர்ம பந்தத்திலிருந்து அவங்க விடுபடுவாங்க. ஏன்னா பகவானுடைய விஷயங்களை கேட்டாலே இந்த பௌதிக லோகத்துல 3 வகையான துன்பங்கள் இருக்கு இல்லையா? ஆத்தியாத்மிகா, அதி பௌத்திகா, அதி தெய்வீகா இல்லையா? ஸோ அந்த 3 வகையான துன்பங்களை அவங்களை விட்டுட்டு போயிடும். அதே போல சோக மோக பய அதுவும் போயிடும் அவங்களை விட்டுட்டு. ஓகேங்களா? ஏன்னா பக்தி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய மனசு ஆகட்டும், அவங்களுடைய பேச்சு ஆகட்டும், அவங்களுடைய செயல்கள் ஆகட்டும், அவங்களுடைய புத்தி ஆகட்டும், அனைத்தும் கிருஷ்ண உணர்வோட பிணைஞ்சிடும். அவங்களால எந்த ஒரு தவறும் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்பதான் பிரகல்லாதர் வந்து ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறார். என்ன படுத்துறார் அப்படின்னா, என்ன ஞாபகப்படுத்துறார் அப்படின்னா, அவர் வந்து முன் அத்தியாயத்துல 9வது, ஏன்னா இப்ப நம்ம படிக்கிறது 10வது அத்தியாயம், அவங்க வந்து அவர் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இருங்க அந்த ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். ஏவம் ஸ்வகர்ம பதிதம் பவ வைதரண்யாம். வைதரண்யாம், யார் ஒருத்தர் பக்தி மார்க்கத்துல இருக்காங்களோ அவங்கெல்லாம் வைதரணி நதி. வைதரணி நதி எங்க இருக்கு அப்படின்னா நரகத்துல இருக்கு. ஓகேங்களா? அந்த வைதரணி நதியை கிராஸ் பண்ணி போனாதான் யமபட்டணத்துக்குள்ள அங்கதான் அதாவது அவங்க புண்ணியம் பண்ணாங்களா பாவம் பண்ணாங்களா அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த வைதரணி நதியை பார்க்கவே முடியாதான். யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ அவங்க வந்து அந்த வைதரணி நதியை பார்க்க முடியாது. ஏன்னா பகவானே உங்களுடைய கருணை அப்படி. ஏன்னா அனைத்து கர்ம விளைவுகள்ல இருந்து அவங்களை விடுவிச்சு நீங்க உங்களுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவீங்க. ஏன்னா பகவானுடைய பக்தி சேவை செஞ்சாலும் சரி, பகவானை பார்த்தாலும் சரி, அனைத்திற்கும் அப்படி ஒரு பலன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அதை வந்து இங்க திரும்பவும் ஞாபகப்படுத்துறாரு பகவானே. பிரகல்லாதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ பரம புருஷரே, வீழ்ந்த ஆத்மாக்கள் மேல நீங்க வந்து ரொம்ப கருணை காட்டுறீங்க. நீங்க வந்து வரம் கேளு கேளு நீங்க இல்லையா? நான் வந்து ஒரே ஒரு வரம் கேட்கட்டுமா? என்ன வரம்னு தெரியுமா? என்னுடைய அப்பா இறந்துட்டார் இல்லையா? ஸோ அவர் வந்து அவரை புனிதப்படுத்துறதுக்காக நான் வந்து கேட்கிறேன். ஏன்னா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய அறியாமை காரணமாக நிறைய தவறு செஞ்சுட்டார். ஓகேங்களா? அவருடைய அறியாமை காரணம் நிறைய தவறு செஞ்சார். அவருடைய சகோதரன் இறந்தார். யாரு? இரண்யாக்ஷன். அதனால உங்க மேல அவருக்கு பயங்கர கோபம், நிறைய துவேஷம் இதெல்லாம் இருந்துச்சு. அதே போல யாரையும் மதிக்கிறதே இல்லை எங்க அப்பா. எல்லார் மேலே கோபம் காட்டுறது, அகங்காரமா பேசுறது, செய்யறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதே போல பக்தர்களையும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினார். ஸோ இது போல நிறைய பாவ செயல்களை செஞ்சுட்டார். அதனால எங்க அப்பாவை கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன்
அவர் இப்ப கூட தனக்காக கேட்கல, தன்னுடைய தந்தைய மன்னிக்க சொல்லி. ஏன்னா மகன் இல்லையா, சோ அதனால எங்க அப்பாவை கொஞ்சம் மன்னிச்சு விடுங்களேன் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. சோ பகவான் சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ வந்து எவ்வளவு புனிதமானவன் தெரியுமா, பரம பக்தனான பிரகல்லாதா. உன் தந்தை மட்டும் இல்லப்பா, உன் குலத்துல உன் குடும்பத்துல பிறந்த 21 தலைமுறைக்கும் நான் வந்து மோட்சத்தை கொடுக்குறேன். ஏன்னா நீ இந்த குடும்பத்துல பிறந்திருக்கியே, இந்த தலைமுறையில பிறந்திருக்க இல்லையா, சோ அதனால 21 தலைமுறை அத்தனை பேருக்கும் நான் வந்து மோட்சத்தை கொடுக்குறேன். ஏன்னா நீ வந்து எப்பவுமே அப்படி ஒரு அமைதியா இருப்ப. இவர் வந்து எந்தையுமே சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் எதையுமே பார்க்கல. எல்லாத்தையும் சமமா பார்த்துட்டார். அவருக்கு வந்து மண்ணும் ஒண்ணுதான், தங்கமும் ஒண்ணுதான். அதாவது ஏன்னா அவரை தூக்கி நெருப்புல போட்டாலும் அமைதியா தான் இருந்தார். அவரை தூக்கி சமுத்திரத்துல போட்டாலும் அமைதியா தான் இருந்தார். தடுக்கவே இல்லை. ஐயோ என்னை போடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவர் பகவான் மேல முழு நம்பிக்கையோட நாராயணான பகவானுடைய பேரை சொல்லின்னு அவர் பாட்டியும் அமைதியா தான் இருந்தார். நெருப்புல தூக்கி போட்டாங்க, பாம்பை வச்சு கடிக்க வச்சாங்க, மத யானையை வச்சு மிதிக்க வச்சாங்க, விஷத்தை கொடுத்தாங்க, பயங்கரமான ஆயுதத்தால தாக்குனாங்க. அப்பவும் அந்த குழந்தை எதுக்குமே பயப்படல. ஏன்னா அந்த குழந்தை எல்லாத்தையும் சமமா தான் பார்த்துட்டான். ஆனா இப்படி ஒரு பக்தன் யாருமே கிடையாது. நீ வந்து என்னுடைய பக்தி தொண்டுல அவ்வளவு ஸ்ரத்தாவா இருந்த, நீ ரொம்ப சிரேஷ்டமானவன். நீ வந்து இது உயர்ந்த ஜீவராசி, இது தாழ்ந்த ஜீவராசி அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லார் மேலேயும் நீ வந்து சமமா இருக்க, எந்த ஒரு பொறாமையும் இல்லை உனக்கு யார் மேலேயும். நீ அப்படி இருக்க ஒரு சுத்தமான பக்தன் நீ. அப்படி இருக்கும்போது உன்னுடைய அடிச்சுவட்டுகளை எல்லாரும் பின்பற்றணும். யாரு சொல்றது? பகவான் சொல்றார். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா உன்னுடைய உதாரணத்தை பின்பற்றி எல்லாரும் உன்னை போல சுத்த பக்தர்களா ஆகணும், உன்னுடைய அடிச்சுவட்டைகளை பின்பற்றணும் அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா பிரகல்லாதர் வந்து 12 மகாஜனங்களில் ஒருத்தர். பிரம்மா, நாரதர், சிவன், கபிலர், ஸ்வயம்புவ மனு, அப்புறம் பிரகல்லாதர், ஜனகர், பீஷ்மர், பலி, அப்புறம் வந்து யமதர்மராஜா. ஸோ இப்படி குமாரர்கள், ஓகே குமாரர்கள்லாம் இருக்காங்க. இப்படி 12 மகாஜனங்கள் இருக்காங்க. ஆனா அவங்கள போல ஒரு பக்தர்களா நம்மளால மாற முடியும்? பிரகல்லாதன் எவ்வளவு சின்ன குழந்தை, அவரை போல நம்மளால மாற முடியுமான்னா ரொம்ப கஷ்டம்தான். முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ இப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா குழந்தை நீ வந்து பயப்படாத. ஏன்னா உங்க அப்பா வந்து மரணத்தின் போது என்ன வந்து, ஏன்னா அவன் வந்து என்னுடைய தொடை மேல தானே இருந்தான், என்னுடைய ஸ்பரிசம் பட்டுச்சு இல்லையா, கண்டிப்பா அவர் வந்து புனிதம் அடைஞ்சிட்டாரு. ஸோ அதனால நீ வந்து ஒரு நல்ல பக்தனாக, ஒரு நல்ல பிரஜையா இருந்து இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் உத்தாரம் பண்ணு, எல்லாரையும் பக்தியில உயர்த்து. ஏன்னா அப்படி பண்ணாதான் அவங்க எல்லாம் மரணத்திற்கு பிறகும், ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் சரீரத்தை விட்டே ஆகணும் இல்லையா, ஸோ அப்படி எல்லாரும் அவங்க அவங்க சரீரத்தை விட்ட பிறகு கண்டிப்பா அவங்க வந்து என்னுடைய லோகத்துக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் உன்னுடைய கடமை. ஏன்னா எல்லாருக்கும் பக்தியை கொடுத்து எல்லாரையும் உத்தாரப்படுத்துறது உன்னுடைய பொறுப்பு. ஓகே அப்படின்ட்டு பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே இப்ப வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன் தந்தைக்கான ஈமக்கிரையை நீ வந்து செய்ய. அதே போல உன்னுடைய தந்தையுடைய ராஜ்யத்தை நீ வந்து ஏத்துக்கோ. நீ வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துண்டு பௌதீக செயல்கள் அனைத்தையும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் எல்லாருக்கும் பக்தியை கொடு. ஏன்னா உன் மனசு எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கு. நீ வந்து அந்த வேத விதிகள் அனைத்தையும் பர்ஃபெக்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவன்.
சம்பிரதாயம் பிரகாரம் நீ வந்து நடந்துட்டு இருக்க, உன்னுடைய கடமைகளை வந்து நீ பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்றார். ஆக்சுவலா பக்தர்கள் இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு, கடன் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்முடைய தாத்தா பாட்டி அந்த வம்சத்துல நம்ம பிறந்தோம். ஸோ அவங்களுக்கான கடமை நம்ம செஞ்சாகணும். தாய் தந்தைக்கான கடமையை செஞ்சாகணும். அப்புறம் கணவன் மனைவி அப்படி அப்புறம் குழந்தைகளுடைய கடமை, அப்புறம் சமுதாய கடமை, மனிதர்களுக்கான கடமை, தேவர்களுக்கான கடமை, ரிஷிகளுக்கான கடமை. ஸோ இப்படி நிறைய நமக்கு வந்து கடன் இருக்கு இல்லையா? ஆனா பகவானுடைய பக்தர்கள் யார் ஒருத்தர் பகவானே கதி அப்படின்னு சரணடைகிறாங்களோ, தேவர்ஷி பூதாப்த திருணாம் பித்ருணாம் நா கிங்கரோ நாயம் ருணீச்சராஜன் சர்வாத்மனாயக சரணம் சரண்யம் சுதோ முகுந்தம் பரிஹ்ருத்ய கர்த்தம். ஸோ கதோ முகுந்தம், யார் ஒருத்தன் அந்த முகுந்தனுக்கு பக்தி செய்யறாங்களோ, அந்த பகவான சரணடைகிறாங்களோ, அவங்களுக்கு முன்னோர்களுக்கான, ரிஷிகளுக்கான, மனிதர்களுக்கான, மனித சமுதாயத்திற்கான, அனைத்து ஜீவராசிகளுக்கான எந்த கடனும் கிடையாதாம். அதாவது அனைத்து பொறுப்பும் துறப்பு, பொறுப்பு துறப்புன்றாங்களே அது இதுதான். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு கடன் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அனைத்து தேவர்களும் இப்ப 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லாரும் நம்மளால திருப்திப்படுத்த முடியுமா என்ன? கிடையாது இல்லையா? அனைத்து மிருகங்கள் இருக்கு, ஜீவராசிகள் இருக்கு, எல்லா ஜீவராசியும் நம்மளால திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. சோ அப்ப அனைத்திற்கும் பரமாத்மாவா இருக்கக்கூடியவர் யாரு? பகவான். ஸோ இப்போ ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு கிளைக்கும் இலைக்கும் பூவுக்கு காய்க்கு பழத்துக்கு அப்படின்னு போய் நம்ம தனித்தனியா போய் தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. வேருக்கு தண்ணி விட்டாலே அனைத்து மரங்களுக்கும் போயிடும் இல்லையா? ஸோ அது போல சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம வந்து வழிபட்டாலே போதும். மற்ற எந்த ஒரு பௌதீக கடமைகளும் கடனும் அவங்களுக்கு கிடையாது. எவ்வளவு சுலபமானது பாருங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா.